ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்க்கடலை கோதுமை மாவு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துருக்கேன். இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறின வேர்க்கடலையை நைஸாக அரைச்சிடலாம். வேர்க்கடலை அளந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். அரைச்ச வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து ஒரு கிண்ணம் கோதுமை மாவு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் மாவை ஊற்றிடலாம். ரெண்டு பக்கம் வெந்ததும் பணியாரத்தை எடுத்துடலாம். அடுத்து எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய வேர்க்கடலை கோதுமை மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.